ஹாய் ஃபர்ஸ்ட் டைஸ் அண்ட் அப்டேட். ஸோ இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு தளபதி சிஸ்னேட்க்கு நான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேவின் ப்ரொடக்ஷன் சொல்லவும் செஞ்சாங்க இல்லையா. சரி ஓகே 5 மணிக்கு அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு இருந்து பண்ணிட்டு இருந்தா 5 மணிக்கு எந்த ஒரு அப்டேட் கொடுக்கவும் செய்யல. 5:02க்கு தான் அப்டேட் கொடுக்கவும் செஞ்சாங்க. அந்த ஒரு அப்டேட்டுமே படத்தோட அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் வந்து பண்ணி பார்த்தா ஒரு எமோஷனலான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு சின்ன ட்ரிபியூட் கொடுக்குற விதமாக அந்த ஒரு வீடியோ இருக்கும் செஞ்சு அந்த ஒரு வீடியோட கடைசியில் தளபதி சிஸ்னேட்க்கு நான் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் சொல்லணும்னு சொன்னாங்க. ஸோ நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு தான் தளபதி சிஸ்னேட்க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வந்து போகிறாங்க. யார் டேரக்டர் யார் மியூசிக் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு கொடுக்க வந்து போகிறாங்க கேவின் ப்ரொடக்ஷன். அண்ட் இன்னைக்கு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த ஒரு வீடியோ பற்றி சொல்லணும்னா ஒரு எமோஷனல் ஒரு ட்ரிபியூட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நாளும் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தோம். விஜய்ஸோடைய கடைசி படமாக தளபதி சிஸ்னேட் தான் இருக்கு வந்து போகுது, இல்லை தளபதி 70 இருக்கும், இல்லை 2026 அப்புறம் நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் பேசிட்டு இருந்தோம். பட் இப்போ அஃபிஷியல் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து வந்திருக்க இந்த ஒரு வீடியோவில் ஒன் லாஸ்ட் டைம் அப்படி சொல்லிட்டு அவங்களே போட இருக்காங்க. இங்கே இந்த ஒரு இதை பார்க்கும்போது தான் வருத்தமாக இருந்திருக்கு. இப்போ வந்து இவ்வளோ நாள் ஃபேன்ஸை ஒரு ரூமராக வந்து பேசிகிட்டு இருந்தோம். என்னதான் விஜய் சார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அவரோட கட்சி அனௌன்ஸ் பண்ணப்போ அவரே இதை சொல்லியிருந்தாரு. நான் வந்து ஏற்கனவே ஒத்துக்கிட்டு ஒரு படத்தை முடிச்சுட்டு நான் வந்து முழு நேர அரசியல்வாதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாலும் கூட நம்மளுக்குலாம் ஒரு ஹோப் வந்து இருந்துச்சு. இவர் வந்து கண்டிப்பாக நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் வந்து இருந்துச்சு. பட் நான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்க இந்த ஒரு வீடியோவில் வந்து ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கு. சரி இது எப்படியோ இவ்வளோ பெரிய ஒரு இதை விட்டுட்டு போகிறாரு. ஒரு 200 250 கோடியும் சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒருத்தர் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ அவர் கண்டிப்பாக அவர் நினச்சமா நடக்கணும். ஸோ இப்போ தளபதி சிஸ்னேட்க்கான அனௌன்ஸ்மெண்ட்டை நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு கொடுக்க வந்து போகிறாங்க. இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போதே அவ்வளோ எமோஷனாக இருந்துச்சு. சரி ஓகே எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பண்ணி பார்ப்போம். ஸோ நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு தளபதி சிஸ்னேட்க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வந்து போகிறாங்க. இந்த ஒரு படத்தை பற்றின ஒரு குட்டி அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோயினா சமந்தா இருக்க போகிறாங்க, ட்ரிஷா இருக்க போகிறாங்க, இல்லை சிம்ரன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டு வந்துருந்தோம். பட் ஆனால் அவங்க யாருமே இல்லை. இந்த ஒரு படத்தோட ஹீரோயினா பூஜா ஹெட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடைக்கும் இருக்கு. அண்ட் வில்லன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாபி டியூல் தான் இந்த ஒரு படத்தோட வில்லனாக இருப்பார். இப்போ வந்து அனிமல் படத்தோட வில்லன் அண்ட் நம்ம சூர்யாஸோட கங்குவா படத்தோட வில்லன். ஸோ அவர் தான் இந்த ஒரு படத்தில் வில்லனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடைக்கும் இருக்கு. பூஜா ஹெட்டே ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப நல்ல சாய்ஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயின். ஸோ அவங்க இந்த ஒரு படத்தில் இருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்யும். ஸோ தளபதி விஜயோடைய தளபதி சிஸ்டனுடைய ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஆரம்பிக்க வந்து போகிறாங்க. அக்டோபர் 3ஆம் தேதி நினைக்கிறேன். அக்டோபர் 3ஆம் தேதி ஷூட்டிங் ஆரம்பிக்க வந்து போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஷூட் பண்ண போகிறதே ஒரு சாங் சீக்வன்ஸ் தான். சரி ஓகே நாளைக்கு 5 மணிக்கு தளபதி சிஸ்டனோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஒரு வீடியோவில் சந்திக்கவும் செய்யலாம். பாய்.